ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எதை பற்றி கதை பார்க்க போகிறோம்னா, ஒரு கழுதையை பற்றி கதை பார்க்க போகிறோம். ஓகேயா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு வியாபாரி இருக்காரு. அவர் பேர் சபரி. அவர் என்ன வியாபாரம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உப்பு வியாபாரம் பண்ணுறாரு. தான் வியாபாரம் பண்ணுறதுக்கு தேவையான உப்பை எடுத்துட்டு இந்த வியாபாரி என்ன பண்ணுவார், டெய்லிக்கும் ஊர் ஊராக போயிட்டு வருவார். அப்போ அவர் ஒரு ஆற்றை கடந்து தான் வேற ஊருக்கு போகணும். என்ன பண்ணாரு, தன்னோட வேட்டியெல்லாம் மடிச்சு கட்டிக்கிட்டு கழுத பின்னாடி உப்பு வச்சு ஆற்றை கடந்து போகிறாரு. அப்படி ஒரு நாள் ஆற்றை கடந்து போகும்போது இந்த கழுதை என்ன பண்ணுது, துப்புக்கடின்னு கீழே விழுந்துருது. என்னாச்சு அப்படின்னு சொல்லி இந்த வியாபாரி கழுதையை பிடிச்சி தூக்கி நிக்க வைக்குது. அப்பாட அப்படின்னு சொல்லி கழுதை சொல்லுது. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த உப்பு கொஞ்சம் தண்ணியில கரைஞ்சு அதோட பாரம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. கழுதை ஜாலியா நடந்து போகுது. வியாபாரி இதே மாதிரி டெய்லிக்கும் கழுதையை கூட்டிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், ஒரு வாரம் ஃபுல்லா இந்த கழுதை என்ன பண்ணுது, டெய்லிக்கும் ஆத்துக்கிட்ட வரும்போது மட்டும் வேணுனே விழுந்துருது. விழுந்து உப்பு கொஞ்சம் கரைஞ்சோன்னா பாரம் கொஞ்சம் கம்மியாயிடுது. ஜாலியா நடந்து போயிட்டு இருக்கு. வியாபாரி பார்த்தாரு, இந்த கழுதை வேணுனே பண்ணுது டெய்லிக்கும் இந்த ஆத்துக்கிட்ட வரும்போது அப்படிங்கிறத சூதனமா கண்டுபிடிச்சிட்டாரு. அடுத்த நாள் என்ன பண்றாரு, உப்புக்கு பதிலா பஞ்சு மூட்டைய வைக்கிறாரு. கழுதைக்கும் பஞ்சு மூட்டையை வச்சோன்னா ரொம்ப வெயிட் எல்லாம் இல்ல, மெதுவாதான் லேசாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜாலியா நடந்து வந்துட்டு இருக்கு. ஆத்துக்கிட்ட எப்பயும் போல வந்துடுச்சு. வந்தோன்னே, ஹே ஜாலி, நம்ம எப்பயும் போல ஆத்துல தடுக்கி விழுந்து இன்னும் கொஞ்சம் வெயிட்டை கம்மி பண்ணிடுவோம், அப்புறம் ஜாலியா வெயிட்டே இல்லாம வீட்டுக்கு நடந்து போலாமே அப்படின்னு சொல்லி மைண்ட்ல பிளான் பண்ணுது. பிளான் பண்ணோன்னா டடக் அப்படின்னு கீழே விழுந்துடுது. கீழே விழுந்தோன்னா இந்த கழுதையால மேல எந்திரிக்கவே முடியல. அந்த வியாபாரி ஹெல்ப் பண்றாரு, அப்பயும் கழுதையால சுத்தமா முடியல. அப்போ வலிக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே மெதுவா எந்திரிக்குது. ஏன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, தண்ணிக்குள்ள பஞ்சு முக்கணும்னா என்ன ஆயிடும், வெயிட்டு இன்க்ரீஸ் ஆயிடும், கனம் அதிகமாயிடுச்சு. கழுதையோட முதுகு ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு, பயங்கர பாரம். பாவம் கழுதை லொடக்குன்னு வீடு வரைக்கும் மாங்குன்னு அவ்வளோ வெயிட்டையும் சுமந்துக்கிட்டு போச்சு. கழுதை போகும்போதெல்லாம் யோசிச்சுட்டு போகுது, அச்சோ நம்ம தப்பு பண்ணதுக்கு கரெக்டான தண்டனை கடவுள் கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே ரொம்ப சோகமா வீட்டுக்கு போயிடுச்சு. வியாபாரிக்கு உள்ளார ஒரு சந்தோஷம், கழுதைக்கு நம்ம கரெக்டான ஒரு பாடம் புகட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா? இதுதான் கதை. இந்த கதையில இருந்து நீங்க குட்டீஸ் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நமக்கு யாரு ஒருத்தவங்க ஒரு வேலை கொடுக்குறாங்களோ அந்த வேலை கொடுக்குறவங்களுக்கு நம்ம உண்மையா இருக்கணும். ஓகேயா? இந்த இடத்துல என்னாச்சு, அந்த கழுதைய என்ன பண்றாரு வியாபாரி, தன்னோட சொந்த வேலைக்காக பயன்படுத்திக்கிட்டாரு. இருந்தாலும் கழுதையை பத்திரமா பாத்துக்கிறது யாரு, அந்த வியாபாரி தான். அவர் கொடுக்குற வேலையை இந்த கழுதை சமத்தா கரெக்டா செய்யணும்ல. அதை விட்டுட்டு எப்படியாவது இந்த வேலையை செய்யாம ஜாலியா இருக்கணும்னு நினைச்சா, அதனாலதான் கழுதைக்கு இந்த பனிஷ்மெண்ட் கிடைச்சது. அதனால எப்பவுமே நமக்கு யாரு ஒரு வேலை கொடுக்குறாங்களோ நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு நம்ம எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும். அப்பதான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரிவார்ட் கிடைக்கும். எந்த விதத்திலையும் ஒரு வேலை செய்யும் போது அந்த வேலையில இருந்து டிமிக்கி கொடுத்துடலாம்ப்பா, ஏமாத்திடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, ஏமாத்த கூடாது. இதுதான் கழுதை சபரி கதை.